ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கங்க. நான் ரத்யா சமையல்லேருந்து சாந்தி பேசுகிறேன். இன்றைக்கி நான் ஒரு ராஜஸ்தானி கார்லிக் சட்னி தான் செய்ய போகிறேன். சப்பாத்திக்கு குருமா வைக்க டைம் இல்லைன்னா நம்ம இந்த மாதிரி ட்ரை பண்ணி நம்ம சட்னி செய்யலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் எப்படி செய்கிறேன்னு உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோவில் உடனுக்குடன் சேரும். நான் ஒரு 3 கட்டி பூண்டு இது மாதிரி உழிச்சு வச்சுருக்கேங்க. இது இடிகளில் நம்ம இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு, ஏன்னா இது நிறையா இருக்கனால ஒரே இதில் போட முடியாது. அதனால் அந்த மாதிரி நெய்யை இது பண்ணாலும் ஓரளவுக்கு குறைன்னு தட்டி வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம கொட்டிக்கணும். இதில் நான் 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். அப்புறம் மல்லித்தூள் 1 டேபிள் ஸ்பூன் போதும். அப்புறம் இது கொஞ்சம் அளவாக உப்பு போட்டுட்டு நம்ம தண்ணி ஊற்றி அப்படி பேஸ்ட் மாதிரி கலக்கிக்கலாங்க. இந்த மாதிரி கலக்கி வச்சுக்கலாங்க. ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேங்க. 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரியட்டும். உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூனுங்க. அது கொஞ்சம் நல்லா செவந்து வரட்டும். இந்த அரைச்ச விழுதை நம்ம இதோட சேர்த்துக்கலாங்க. பாருங்க, நல்லா இந்த மாதிரி கலக்கி கொடுத்துட்டு இருந்தோம்னா ஒரு 5 நிமிஷம் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வச்சோம்னா ரெடி ஆயிரும். அவ்வளோதான். பாருங்க, நல்லா எண்ணெய் பிரிஞ்சிருச்சு. நம்ம கொஞ்சம் மல்லித்தலை இதுக்கு கூட போட்டுக்கலாம். போட்டு கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி அது கொஞ்சம் போட்டு இறக்கிடலாங்க. அவ்வளோதாங்க, இது முடிஞ்சிச்சு. இது நம்ம சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு ரத்யா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் வேறு ரெசிபியோடு சந்திக்கிறேன். வணக்கங்க.